அர்த்தமுள்ள இந்து மதம். கவிஞர் கண்ணதாசனின் தத்துவ படைப்பு. அத்தியாயம் 19. சமதர்மம். ஏழை முயற்சி செய்து முன்னுக்கு வரக்கூடாதென்று இந்து மதம் தடுக்கிறதா? பணக்காரன் தேவைக்கு மேல் சொத்து வைத்திருப்பதை இந்து மதம் அனுமதிக்கிறதா? இல்லை. தர்மம் சரியாக விநியோகிக்கப்பட வேண்டும் என்பதே இந்து மதத்தின் சாரம். கடந்த நூற்றாண்டுகளில் பணக்காரர்களாக இருந்தவர்கள் தங்கள் சுயநலத்துக்காக ஏழ்மையை தலைவிதி என்றார்கள். ஏழைக்கு இறைவன் கொடுத்த அளவு மற்றவர்களோடு சம அளவுதான். ஆனால் ஏழையின் அளவை பணக்காரர்கள் பங்கிட்டுக் கொண்டார்கள். ஏழ்மை என்பது நிரந்தரமாக இருக்குமானால் அது இறைவன் விதித்த விதியாக இருக்கலாம். எப்போது ஏழையும் பணக்காரனாக வாய்ப்பிருக்கிறதோ அப்போது அந்த வாய்ப்புகள் தடுக்கப்பட்டவன்தான் ஏழையாக இருக்கிறான் என்று அர்த்தம். பேராசைக்காரர்கள் மோட்சத்துக்குப் போவதில்லை என்று இந்து மதம் கூறுகிறது. ஒருவரது அறிவை இறைவன் நிர்ணயிக்கலாம், ஆனால் பொருளை அவன் நிர்ணயிப்பதில்லை. ஏழ்மை என்பது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது அல்ல என்று இந்து மதம் அறுதியிட்டுக் கூறுகிறது. அந்தக் கால உபன்யாசகர்கள் இதுபற்றி என்ன சொன்னார்களோ எனக்குத் தெரியாது. ஆனால் இந்தக் காலத்தில் இந்த மத தத்துவங்களை லௌகீக வாழ்க்கைக்கு உகந்த வகையில் விமர்சிக்கும் காஞ்சி ஆச்சாரிய சுவாமிகளே அதனை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். தெளிவான சமதர்மே இந்த மதத்தின் நோக்கம் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். பொருளாதார சமதர்மத்தையே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்களது கருத்தை அவர்களது வார்த்தைகளிலேயே அப்படியே தருகிறேன். இது யாரோ ஒரு துறவியின் பேச்சு என்று அப்போது படிக்காமல் இருந்தவர்கள் இப்போது படியுங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், சாயா தோயம் வசனம் அசனம். சாயா என்றால் நிழல், தோயம் என்பது ஜலம், வசனம் என்பது உடுத்திக் கொள்கிற வஸ்திரம், அசனம் என்றால் ஆகாரம். மனுஷர்களுடைய மானம், உயிர் இரண்டையும் காப்பாற்றிக் கொள்ள இந்த நான்கும் மிகவும் அவசியமானவை. நிழல் கொடுப்பது இந்த பூமிதான். பூமியிலிருந்து மண், கல், சுண்ணாம்பு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வீடு கட்டிக் கொள்கிறோம். பூமியிலிருந்து ஜலம் வருகிறது. ஆகாரம் பூமியிலிருந்துதான் கிடைக்கிறது. வஸ்திரமும் பூமியிலிருந்து வரும்படியான பருத்தியினால்தான் கிடைக்கிறது. முடிந்த முடிவில் நாம் பூமியில்தான் மறைந்து போகிறோம். நமக்கு தேவையானவற்றை எல்லாம் பூமிதான் கொடுக்கிறது என்றாலும் பூமியில் இருந்து கிடைக்கும்படியான பொருள்களில் நமக்கு மிகவும் குறைச்சலாக எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவுதான் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். மானத்தை காப்பாற்றிக் கொள்ள ஆடை கட்டிக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு வருஷத்திற்கு குறைந்தது எவ்வளவு ஆடை வேண்டுமோ அவ்வளவுதான் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில்தான் நாம் கவனம் செலுத்துவதில்லை. ஆடை எதற்கு? மானத்தை காத்துக் கொள்வதற்காக. அதற்கு நல்ல கெட்டித் துணியாக பருத்தி ஆடையாக இருந்தால் போதும். பகட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக மிக விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டால், பட்டுத் துணிகளை அணிந்து கொண்டால் மற்றவர்கள் கௌரவமாக நினைப்பார்கள் என்று தப்பாக எண்ணிக்கொண்டு அவ்வாறு செய்கிறோம். அதனால் மானத்தையும் மறைப்பதாக நினைக்க முடியாது. பாருடா எவ்வளவு இருமாப்பு என்றுதான் பார்க்கிறவர்களுக்கு தோன்றும். இந்த விஷயத்தில் குடும்பம் செலவழிக்கிற பணத்தை கணக்கெடுத்தால் அந்தக் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மானத்தை காத்துக்கொள்ள தேவைப்படும் துணி போக பாக்கியை வைத்துக்கொண்டு 5 குடும்பங்களுக்கு வேண்டிய துணியை கூட சப்ளை பண்ணலாம். இரண்டாவது, பட்டுப்புடவை என்று வாங்குகிறார்களே தவிர அதனால் பாவம் நிறைய வருகிறது. பட்டுப்புடவை, பட்டு வேஷ்டி இவற்றால் எத்தனை ஜீவன்களுக்கு ஹிம்சை ஏற்படுகிறது. செலவு அதில் அபாரமாக ஆகிறது. அஹிம்சை அஹிம்சை என்று சொல்லிக்கொண்டு மாமிசமே சாப்பிடுவது இல்லை என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் கொஞ்சம் யோசித்துப் பார்த்தால் நமக்கு இந்த பட்டுப்புடவை, பட்டு வேஷ்டி இவற்றினால் வருகிற பாவம் மாமிசம் சாப்பிடுகிறவர்களுக்கு கூட வராது. ஓர் ஆடோ 2 ஆடோ அங்கே உயிரை இழக்கின்றன என்றால் இங்கே கணக்கு வழக்கு இல்லாத ஜீவன்களுக்கு ஹிம்சை ஏற்பட்டு வருகிறது. கூடிய வரைக்கும் நாம் உடுத்திக் கொள்கிற வஸ்திரம் ஹிம்சை இல்லாத வஸ்திரமாக இருக்க வேண்டும்.
கெட்டியான வஸ்திரமாகவும் சாதாரண ஜனங்கள் எல்லாம் உடுத்திக் கொள்ளும்படியானதாகவும் இருக்க வேண்டும். மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்தார் அநேக திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டிலும் தரித்திரம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கைத் தரம் உயர்வது என்றால் ஒருவன் 2 வேளை காப்பி சாப்பிடுவது 4 வேளையாக வேண்டும், 2 வேஷ்டி வைத்துக் கொண்டிருப்பவன் 20 வேஷ்டி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அபிப்பிராயம் வளர்ந்தால் அது பெரிய தப்பு. வாழ்க்கைத் தரம் உயர்வது என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கை தேவைகள் நாளுக்கு நாள் மனுஷர்களுக்கு அதிகமாகிக் கொண்டே போனால் நாட்டில் தரித்திரம்தான் மிஞ்சும். மனுஷர்களுக்கு மானம், உயிர் இரண்டையும் காப்பாற்றிக் கொள்ள மிக மிக அத்தியாவசியமானவை எவையோ அவை நாட்டில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதற்குத்தான் திட்ட ஒழுங்கு எல்லாம் வேண்டும். அப்படி வாழ வேண்டுமானால் வசதி உள்ளவர்கள் கூட நாட்டில் இருக்கும்படியான பரம ஏழை எப்படி வசிக்கிறானோ அப்படி வசிக்க பிரயத்தனம் பண்ண வேண்டும். சௌகரியம் இருக்கிறவர்களும் கூட தங்களிடம் பணம் இருக்கிறது என்று தேவைக்கு மேல் அதிகமான வசதிகளை பெருக்கிக் கொள்ள முடியாமல் இருக்க வேண்டும். வசதி இருக்கிறது என்று இவர்கள் பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் அபரிக்கிரகம் என்பதற்கு விரோதம்தான். இந்த தோஷம் வந்துவிட்டால் ஈசுவரானுக்கிரகம் கிடையாது. மனுஷ்ய ஜென்மம் பிரயோஜனம் உள்ளதாக ஆகஸ்ட் வேண்டுமானால் நமக்கு எவ்வளவு தேவையோ அதற்கு மேல் ஓர் இம்மி கூட விரும்பக்கூடாது. வசதி இருக்கிறது என்றால் அதைக் கொண்டு கஷ்டப்படுகிற இதர குடும்பங்களுக்கு அந்த குறைச்சலான வசதியை கூட பெற முடியாதவர்களுக்கு உதவி செய்வதுதான் புண்ணியம். இதுதான் அவனுக்கு மோட்சத்தை அளிக்கும். இது தெரியாமல் வசதி இருக்கிறவர்கள் தேவைக்கு மேல் பட்டுப்புடவை, பட்டு வேஷ்டி என்கிற தோஷத்தை அதிகமாக இப்போது பண்ணிக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். அந்தச் சமயம் இவர்களை பார்த்து வசதி இல்லாதவர்களும் கூட கடன் வாங்கியாவது அவற்றை வாங்க வேண்டும் என்று கடனாளியாகி அநேக உபத்திரவங்களுக்கு உள்ளாகி வருகிறார்கள். பட்டுப்புடவையைப் போலத்தான் வைர ஆபரணங்களில் உள்ள ஆசை. இதில் போடுகிற பணம் வீண். கன்யாம் கனக சம்பந்தாம் என்று பெண்ணைக் கொடுக்கும்போது ஸ்வர்ணம் கொடுப்பது என்கிற வழக்கம் இருந்திருக்கிறது. தங்கத்தில் போடுகிற பணமாவது பிரயோஜனப்படுகிறது. வைரத்தில் பிரயோஜனம் இல்லை. உபத்திரவம் இருக்கிறது. 50 வருஷங்களுக்கு முன்னால் எல்லாம் யாரும் காப்பி சாப்பிட்டது இல்லை. குடிசையில்தான் இருந்தார்கள். காதில் பனை ஓலைதான் போட்டுக் கொண்டிருந்தார்கள். கேழ்வரகு கூழோ கஞ்சியோதான் சாப்பிட்டார்கள். ஏழைகளோ பணக்காரர்களோ எல்லோரும் ஒரே மாதிரியாகத்தான் இருந்தார்கள். நாம் பட்டுத்துணி உடுப்பது இல்லை, காப்பி குடிப்பது இல்லை என்று சங்கல்பம் செய்து கொண்டு விட்டால் இப்போது ஒரு குடும்பத்துக்கு செலவாகிறதைக் கொண்டு 5 குடும்பங்கள் வாழ முடியும். தேவையை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகப்படுத்திக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சாந்தி ஏற்படாது, சௌக்கியம் ஏற்படாது. தரித்திரம், துக்கம் எல்லாந்தான் உண்டாகும். பட்டுப் புடவையில் காசு போடவில்லை என்றால், காப்பிக் கொட்டையில் காசு போடவில்லை என்றால் எல்லா குடும்பங்களும் முன்னுக்கு வந்துவிடும். குடும்ப சௌகரியத்திற்காக மட்டும் சொல்லவில்லை. பட்டுப் புடவையினால் வருகிற பாவங்கள் நமக்கு இல்லை என்றால் மோட்சத்திற்கு சிரமங்களே இல்லாமல் போகும். அஷ்டாங்க யோகத்தின் முதல் அங்கமே அஹிம்சை, அபரிக்கிரகம், இவை எல்லாம்தான். ஒரு பிராணிக்குக் கூட நம்மால் ஹிம்சை உண்டாகக்கூடாது. நம்முடைய தேவைக்கு மேல் ஒரு துரும்பை கூட வசதி இருக்கிறது, பணம் இருக்கிறது என்பதற்காக வாங்கிக் கொள்ளக்கூடாது. பணம் இருக்கிறது என்றால் இன்னும் சில குடும்பங்களுக்கு உதவி செய்யலாம். இப்படிச் செய்தால்தான், செய்வதற்கு பிரயத்தனமாவது செய்தால்தான் சீக்கிரத்திலே பிரம்ம சாட்சாத்காரத்தைப் பெற முடியும். அஷ்டாங்க யோகத்தின் முதல் படியே இதுதான். முதல் படியை மிதிக்காமல் மேல்படிக்குப் போக முடியாது என்பதற்காக இதைச் சொன்னேன். சுபம். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.